என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து உலக அரசியல்ல இருந்து நம்ம உள்நாட்டு அரசியல் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது சம்பந்தமா நம்ம கூட கலந்துரையாட நம்ம நரேஷ் ராம் அவர்கள் வராங்க. நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்ம பல நாடுகளில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க. அதில் எந்தெந்த நாடுலாம் வந்து அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க, எதுக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க சார்? சார் நிச்சயமா இப்போ டிசம்பர் 15ஆம் தேதி தொடங்கி ஒரு 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள் வந்து 3 முக்கியமான தேசங்களை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. அந்த தேசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜோர்டான், அப்புறம் எத்தியோப்பியா, அதுக்கப்புறம் ஓமன். இந்த 3 நாடுகளுக்குமே ஒரு சுற்றுப்பயணத்தை மிக கனகச்சிதமா துல்லியமா கணக்கு போட்டுதான் அந்த நாடுகளுக்கு போயிருக்காரு. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வந்து 2026ல வந்து உலக பொருளாதாரத்தை வந்து நிர்ணயிக்க போற இடங்கள் என்னென்ன, அது என்ன மாதிரி காரணிகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல வந்து நம்ம ஆயில் இதெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து நல்ல பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் நம்ம பாரத தேசத்துடைய ராஜாங்கம் மேலும் பலப்படுத்தும் விதமாக துல்லியமாக அவர் கணிச்சு சில நாடுகளுக்கு போயிட்டு இருக்காரு. அந்த வகையில இந்த 3 நாடுகளுமே இப்போ சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு சார். சார் இப்போ இந்த 3 நாட்கள்ல வந்து 3 நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க இல்லைங்களா? அதுல வந்து இந்த ஜோர்டான் நாட்டுல வந்து என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது, அங்க என்ன நடந்தது சார்? சார் அதாவது டிசம்பர் 15 இருந்து 16 2 நாள் வந்து நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜோர்டான்ல இருந்தாங்க. அங்க வந்து மன்னராட்சி இருக்கு. கிங் அப்துல்லா 2 அப்படின்றவங்க இருக்காங்க. அவங்க வந்து மிக சிறப்பான வரவேற்பு வந்து நம்ம பாரத பிரதமருக்கு கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து அங்க முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 5 முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அதுல வந்து டிஃபென்ஸ், நியூக்ளியர் டீலு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா நம்மளோட கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச், 2 நாட்டுடைய கலாச்சாரத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நீங்க மேல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல எல்லோரா அப்படின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லோரா ஓவியங்கள்லாம் மகாராஷ்டிரால கரெக்ட், எல்லோரா கேவ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மகாராஷ்டிரால இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி ஜோர்டான்ல பெட்ரா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்லயும் ரொம்ப அழகா இருக்கும். இது ரெண்டுமே யுனெஸ்கோவால அங்கீகரிக்கப்பட்ட நகரங்கள். இப்ப இந்த 2 நகரத்தையுமே கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா மூலமா இணைக்க போறோம். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பாரத பிரதமர் அவர்கள் MOU சொல்லக்கூடிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுதான் நம்ம ஜோர்டான்ல மெயினான விஷயம் பாக்குறோம். இதனால நம்மளோட பாரம்பரியம், 2 நாட்டு பாரம்பரியம், கலாச்சாரம், சுற்றுலாத்துறை எல்லாம் வளம் பெறும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன், G2Gன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் டு கவர்மெண்டால மட்டுமே எந்த தேசமும் வளர்ச்சி அடைய முடியாது. பீப்புள் டு பீப்புள், P2P தான் கனெக்ட் ஆகணும்னு சொல்றேன். இது மூலியமா கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச், டூரிசம் மூலியமா நிறைய பீப்புள் டு பீப்புள் சென்ட்ரிக்கா, அதாவது ஒத்துழைப்பு வரணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் எடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சி வந்து மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பாக்குறோம் சார். இந்த 3 நாடுகள் சுற்றுப்பயணத்துல எத்தியோப்பியாவுல வந்து என்ன நடந்தது சார்? அங்க நிச்சயமா சார் வெற்றிகரமா ஜோர்டான்ல 15, 16 முடிச்சுக்கிட்டு நம்ம பாரதத்துடைய தலைவர் பிரதமர் அவர்கள் அடுத்த நிகழ்ச்சியா வந்து 17ஆம் தேதி எத்தியோப்பியா போயிட்டாங்க. எத்தியோப்பியால வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம G20 நடந்தது இல்லையா? G20 நம்ம தலைமை தாங்கணும் இல்லையா போன வருஷம். அந்த G20ல எடுத்திருந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் மேலும் பலப்படுத்தும் விதமா எத்தியோப்பியால பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அப்புறம் ஐநா சபையோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், UN பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம நாட்டுல இருந்து அங்கெல்லாம் கலவரம் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, உள்நாட்டு கிளர்ச்சி, இதெல்லாம் அதை அடக்கிறதுக்காக இங்க இருந்து போலீஸ், ராணுவத்தெல்லாம் வந்து ஐநாவுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைதி நிலைநாட்டக்கூடிய ஒரு போலீஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த டீம் இருக்கு. அதுல அனுப்புவோம், அதெல்லாம் எத்தியோப்பியாவுக்கு அனுப்புவோம். இந்த மாதிரி சைனிங் எல்லாம் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்த விட சிறப்பு என்னன்னா, அந்த ஊர்ல வந்து ரொம்ப கௌரவமா நம்ம ஊர்ல இப்ப வந்து பாரத் ரத்னாலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சிவிலியன்ஸ், அதாவது சிவிலியன்ஸ்னா பொதுமக்கள், அந்த மாதிரி மிலிட்டரி அல்லாதவர்கள், ராணுவத்தை சேராதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக உயரிய கௌரவமான விருது உலகத்துல இருக்கக்கூடிய மத்த எந்த தலைவர்களுக்குமே அந்த எத்தியோப்பியா தேசம் வந்து இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது. நம்ம பாரதத்தை சேர்ந்த நம்ம பாரத பிரதமருக்கு தான் முதல் முறையா அவங்க நாடு இல்லாத வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. நிஷான் இ எத்தியோப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அவார்டோட பேரு. அது நம்ம தேசத்துக்கு ரொம்ப பெருமையான விஷயம், நிச்சயமா ரொம்ப பெருமையான விஷயம். இது மூலியமா எத்தியோப்பியாவோட நம்ம அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து
ரொம்ப இணக்கமா இருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். இது வந்து உண்மையாலே எவ்வளவு தீர்க்கதரிசி பிரதமர் மோடி அப்படிங்கறதான் நான் பாக்குறேன். ஏன்னா ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம போன பதிவுல எல்லாம் பார்த்திருக்கிறோம். அதையெல்லாம் ரொம்ப துல்லியமா பண்றதுனால அவர் ஒரு தீர்க்கதரிசியாத்தான் நம்ம பார்க்க முடியுது. இப்ப இந்த நடந்த சுற்றுப்பயணங்கள்ல ஓமன் நாட்டுக்கும் போயிருந்தாங்க. அந்த ஓமன் நாட்டுல எந்த மாதிரியான ஒப்பந்தங்கள்லாம் மேற்கொண்டிருக்காங்க சார்? ஓமன் நாட்டுல வந்து சிறப்பு வாய்ந்த ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க. எப்படின்னா இப்ப அமெரிக்கா நமக்கு வந்து டாரிஃப் எல்லாம் அதிகமா போட்டு நம்மள வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அதை உடைக்கும் வகையில தான் உலகம் ஃபுல்லா சுத்தி இவர் வந்து என்ன பண்றாருன்னா நம்மளுடைய பொருட்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிறது. அததான் இப்போ எத்தியோப்பியாலயும் ஜோர்டான்லயுமே பண்ணிருக்காரு விவசாயத்துக்கு எல்லாருமே. அந்த மாதிரி ஓமன்ல வந்து பாத்தீங்கன்னா 98% டாரிஃப் தள்ளுபடி, அதாவது ஃப்ரீயாவே ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓமனோட 98% வரியே தேவையில்லை. இது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம ஓமன் வந்து நமக்கு ஓமனுக்கும் நம்ம நாட்டுடைய அரேபியன் சீன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலதான் அந்த கடற்பரப்பு இருக்கு. நம்ம நாட்டுடைய அந்த பக்கம் மகாராஷ்டிரா, மும்பைல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த சைடு ஓமன் இருக்கும். கேரளாவில இருந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு இருக்கும். அதாவது அரேபியன் சீ சொல்லுவாங்க, அந்த சைட்ல இருந்து இருக்கும். அப்போ ரெண்டு நாட்டோட கடல் மெரிடைம் வந்து ஹெரிட்டேஜ், அதாவது பாரம்பரியமான தொடர்புகள் இருக்கு. அதை எல்லாத்தையும் ஊக்குவிக்கும் வண்ணம் செய்யறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப பார்க்க போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் வந்து CEPA செப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கம்ப்ரசிவ் எக்கனாமிக் ப்ரோக்ரசிவ் அக்ரிமெண்ட், அதாவது பொருளாதாரத்துக்கான அக்ரிமெண்ட். ரெண்டு நாடும் பொருளாதாரத்துக்கான அக்ரிமெண்ட் போடுறாங்க. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இதுல. என்ன சொல்லட்டுமா நானு, இந்த ஓமன் நாடு இருக்கு இல்லையா, இது வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கு. இது வந்து ஒரு இஸ்லாமிய தேசம். இங்க வந்து நிறைய நம்ம நாட்டுல இருக்க கேரளா, குறிப்பிட்ட மலையாளிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல போனீங்கன்னா பழைய காலத்துல ஒரு படம் கூட இருக்கும், S.V. சேகர் நடிச்ச படம், துபாயில எடுத்துட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல கேரளால இருக்கு. அந்த மாதிரி அந்த ஊரே ஒரு மினி கேரளா தான். மலையாளிஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. இந்தியர்கள் நிறைய பாரம்பரியமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அதை ஒப்பந்தம் ஸ்ட்ரென்தன் பண்றது மூலியமா நம்ம வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ பண்ணலாம். அது குறிப்பிட்டு ஏன் ஓமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரப் லீக் அப்படின்னு சொல்லி இந்த அரபு கண்ட்ரிஸ்ன்னு ஒரு 11 கண்ட்ரி இருக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு GCCன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அது மாதிரி அரபுன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அரபு அமைப்புல ஒரு 11 தேசங்கள் இருக்காங்க. இந்த 11 தேசத்தை கொண்டு அரபு லீகோடைய தலைவரா இந்தியாவுக்கு இப்போ ஒரு அம்பாசிடரா நியமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நியமிக்கப்பட்டவரு ஓமன் நாட்டை சேர்ந்தவரு. இப்ப நம்மளுடைய வர்த்தகம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய சுற்றுலா எல்லாத்தையும் எப்படி இணக்கமா கொண்டு போய் இது இந்த ஓமனோட போட்டிருக்க இந்த வர்த்தகம் புரியுதா உங்களுக்கு? இப்போ 98% டிஸ்கவுண்ட். ரெண்டாவது வந்து கடல் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை புதுப்பித்தல், மேலும் கலாச்சாரம், இது எல்லாத்தையும் கொண்டு வரும்போது துல்லியமா என்ன நடக்குது? சிறப்பா சம்பவம் பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ரொம்ப கவனமா பார்க்கலாம். இப்ப வெளிநாட்டுல வந்து பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. இப்ப இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இங்க வரும்போது இங்க உள்கட்டமைப்புலாம் வந்து மத்திய அரசு வந்து இப்ப சரியா பண்ணிருக்காங்க, சிறப்பா பண்ணிருக்காங்க சார். இப்ப நம்ம மொத்த மேப்பையும் ஒரே நிமிஷத்துல பாத்துருவோம். இந்தியாவோட மொத்த மேப்பையும் ஒரே நிமிஷத்துல பாத்துருவோம். ஜம்மு காஷ்மீர் தான் தலை. இந்த தலையில எவ்வளவு பேன் இருந்தது? ஏகப்பட்ட பேனு பொடுகு இதெல்லாம் இருந்ததா இல்லையா? ஒரே ஒரு ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டாங்களா? ஆர்டிகல் 370 தூக்கிட்டாங்களா? தூக்குன அடுத்த நிமிஷமே நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆர்டிகல் 370 இருந்தது. உள்ளூர் நிலத்தை யாரும் வாங்க முடியாது அப்படின்னு தடை பண்ணி வச்சிருக்காங்க. தடையை நீக்கணும்னா எல்லாரும் வாங்கலாம் போது ஃபேக்டரி எல்லாம் வந்துருமா? வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா? கிடைச்ச உடனே என்ன நடக்கும்? தீவிரவாதம் குறையும். ஏன்னா துப்பாக்கி எடுத்துட்டு போறதுக்கு ஆள் கிடைக்கலன்னா எங்க இருந்து துப்பாக்கி எடுத்துன்னு வருது? இப்ப வேலை வெட்டி இல்லங்கிறனால மூல செலவு பண்ணி அவனை தீவிரவாதியா மாத்தி எடுத்துட்டு போய் பாகிஸ்தான்ல பயிற்சி கொடுத்து எடுத்துட்டு வந்து இந்தியாவுக்குள்ள வந்து இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அதெல்லாம் நிறுத்திட்டாங்களா? இது நிறுத்தறதுக்கு முன்னாடியே, இந்த ஆர்டிகல் 370 தூக்குறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, சாலை வசதி எல்லாம் நல்லா பொறுமையா உடான்னு ஒரு ஸ்கீமை போட்டு அழகா வந்து சாலை வசதி எல்லாம் மேம்பாடு படுத்திட்டாங்க. காஷ்மீர் ஃபுல்லா போய் பாத்தீங்கன்னா மலை பிரதேசம் எல்லாம் சும்மா அருமையா இருக்கும் ரோடெல்லாம். சோ அப்ப நீங்க அங்க பண்ணலாம். இப்ப ரீசென்ட்லி அங்க வந்து பாத்தீங்கன்னா மினரலும் கண்டுபிடிச்சிக்கிறாங்க, லித்தியம். அதெல்லாம் வந்து இப்ப பொருளாதார வளர்ச்சி கொண்டு வரதுக்கு, ஃபேக்டரி கொண்டு வரதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிட்டு தான் 370 தூக்குனாங்க. இது ஒரு விஷயமா. ரெண்டாவது விஷயம், அப்படியே வடகிழக்குக்கு வாங்க. வடகிழக்குல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு, ஏர்போர்ட்ல இருந்து எல்லாம் குப்பமா இருந்தது. எப்படி குப்பமா இருந்தது? ஓப்பன். அதுதான் உள்ளூர் மக்களை போய் நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா அததான் சொல்லுவாங்க. இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வடகிழக்குல இருந்து
நாகாலாந்து அப்படிங்கிற மாநிலத்துல தொடங்கி பர்மா வழியா பேங்காக்கு தாய்லாந்துல இருக்குதுல்ல அது வரைக்கும் ரோடு போட்டுருக்கோம். அப்ப யோசிங்க எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிடுறாங்க. நீ வடகிழக்கு வழியா அப்படி எடுத்துட்டு பே ஆஃப் பெங்கால்னு சொல்லக்கூடியது நம்ம நிக்கிறோம். இந்த கடலே பே ஆஃப் பெங்கால் தானே. இந்த பே ஆஃப் பெங்கால் வழியா நீ உலகம் ஃபுல்லா வர்த்தகம் பண்ணலாம். ஓமனோட இந்த பக்கம் போட்டு அரேபியன் சி வழியா பண்ணலாம். கீழே வரணும்னு ஆசைப்பட்டியா இந்தியன் ஓஷன் வழியாவும் நீ வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கேயும் போர்ட்டு நம்ம பாண்டிச்சேரியில காரைக்கால்ல ஒரு போர்ட் கட்டிருக்காங்களா, துறைமுகம் வருதா. இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுத்தி சுத்தி பண்றாங்க. இது போக நக்சலைட்ஸ் எல்லாம் பெல்ட் நிறைய இருந்தது இல்லையா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒரிசா எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் சத்தமே இல்லல்ல, அதான் அமைக்கிட்டாங்க. கடினமான நடவடிக்கை. இதெல்லாம் சும்மா எல்லாம் எடுக்க முடியாது சார். இதெல்லாம் உட்காந்து யோசிக்கணும் சார். நம்ம ஊர்ல லோக்கல்ல சொல்ல ரூம் போட்டு தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசிச்சு சுதந்திரம் கழிச்சு 1947 இருந்து பண்ண முடியாத சில விஷயங்களை 2014 இருந்து தொடங்க ஆரம்பிச்சு ஒரு 10-11 வருஷம் இருக்கா. இந்த 11 வருஷத்துக்குள்ளேயே தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பில்ட் பண்ணிருக்காங்க. செக்யூரிட்டியில வந்து மேக்சிமம் டு மேக்சிமம் வந்து செக்யூரிட்டியை வந்து டைட்டன் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு இன்வெஸ்டருக்கு உண்மையில எதுவுமே தேவையில்லை சார். அதுக்கும் மேல வந்து நம்மளுடைய மக்கள் நல்ல உழைப்பாளிகள். நீங்க அதுக்காக பாருங்க, இப்போ அமெரிக்கா டேரிஃப் போட்டாங்க, உலகம் ஃபுல்லா நாங்க வர்த்தகம் பண்ணிக்கிறோம் போங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவரு என்ன பண்ணிக்கிறாரு தெரியுமா, டொனால்ட் ட்ரம்ப் சாரு, அவரு இப்ப நைஸா வந்து மோடி இஸ் மை ஃப்ரெண்ட் ஆரம்பிச்சிட்டாரு. மோடி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படியே ஸ்லோவா உள்ள வராரு. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்தியா வந்து முன்ன மாதிரி இல்ல சார். இந்தியா வந்து எப்பயோ மாறிடுச்சு. பழைய இந்தியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த வெளிநாட்டு முன்னாடி மாதிரி எல்லாம் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணுவேன்னு போட்டு பார்த்தாங்க. இது புதிய இந்தியா, விக்சித் பாரத், வளர்ந்த இந்தியா. அதனால நம்ம வந்து எல்லாமே வளர்ச்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமா பண்ணலாம்னு தெரிஞ்சுதான் ஆந்திராவில ஒரு 1.25 லட்சம் கோடி ரூபாய் கூகுள் போடுறாங்களே, அதுக்கு ரிசர்ச் ஒரு டீம் இருக்கும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் R&D ரிசர்ச் பண்ணி தானே போடுறான். அந்த காசை எடுத்துட்டு போய் சொமாலியால போடுவானா, போட்டா வருமா? அந்த மாதிரி இல்லாம டெவலப்மெண்ட் இருக்கிறனால போட்டுருக்காங்க. மறுபடியும் நான் திரும்ப சொல்றேன், மைக்ரோசாப்டும் பணம் போட போறாங்க 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல. சோ அந்த விஷயமும் ஏற்கனவே பழைய இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன். சோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணும்போது ஒரு கார்பரேட் கம்பெனி நிறுவனத்துக்கு வந்து பணம் போடுற முதலாளிக்கு முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, பாதுகாப்பு இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் போடுவாங்க. அதெல்லாம் 100% உறுதிதமா இந்த தேசத்துல எல்லா மூலையிலும் இருக்கு அப்படிங்கறத உறுதி செஞ்ச பிறகுதான் அவங்க அந்த பணத்தை வந்து போடுறாங்க. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, கட்டமைப்பு வச்சிருக்காங்க. இந்தியா வந்து வல்லரசு நாடா ஆக தொடங்கிடுச்சு. இனி வந்து 2047க்குள்ள விக்சித் பாரத் வந்து நிச்சயமா வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற எண்ணம் வந்து 140 கோடி மக்களுக்கும் எண்ணத்துல வந்தாச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். இப்ப நம்ம வளர்ந்த பாரதம் அந்த விக்சித் பாரத் மூலியமா நம்ம தமிழர்களுக்கு வந்து என்ன பயன்கள் கிடைக்கும் சார்? நிச்சயமா சார், பாருங்க, பாரதம் மட்டும் வளரும் போது நம்ம தமிழகமும் கண்டிப்பா வளர போகுது. இப்ப ஆக்டிவிஸ்ட் பாலிசி ஒரு பாலிசி, இது சம்பந்தமா நான் வந்து நிறைய செய்தி ஊடகங்கள்ல பத்திரிகைகள் எல்லாம் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். நான் அதை பத்தி இன்னொரு நாள் ஃபுல்லா தெளிவாவே சொல்லலாம், அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனா இப்போ ரத்ன சுருக்கமா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆக்டிவிஸ்ட் பாலிசி வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில தொடங்கி சவுத் ஈஸ்ட் ஏசியா வரைக்கும் கனெக்ட் ஆக போற ஒரு விஷயம். எல்லா வர்த்தகமுமே கடல் சார்ந்துதான் இருக்கு. கடல் சார்ந்துதான் வர்த்தகம் தெளிவா பார்த்துருக்கோம். அப்ப இந்த ஆர்டிஸ்ட்ல கனெக்ட் பண்ணும்போது சவுத் ஈஸ்ட் ஏசியால பே ஆஃப் பெங்கால் கடற்பகுதி தான் பலவாகுது. நம்ம பே ஆஃப் பெங்கால் இப்ப நம்ம இருக்கோமே, இப்போ இந்த பே ஆஃப் பெங்கால் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில தொடங்கி அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் எல்லாம் தொடங்கி அப்படியே கோடி கிழிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, ஆந்திரா, தமிழ்நாடு. அப்ப நமக்கு வர்த்தகம் பண்ண முடியும். கரெக்டா? இதெல்லாம் தாண்டி ICCR இருக்கு, இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. இவங்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய கலாச்சாரம் இருக்கு இல்லையா, இந்த கலாச்சாரத்தை மற்ற நாடுகள்ல போய் நம்ம கலாச்சார புரிந்துணர்வு மூலியமா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. பாரதிய நாகரிகம், நாகரிக் அப்படின்னு இந்தியா சொல்லுவாங்க, நாகரிகம் தமிழ். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க மாணவர்களை கொண்டு வந்து இங்க ஸ்காலர்ஷிப் பேசிஸ்ல இங்க காலேஜ்ல படிக்க வைக்கிறது. இப்ப போன இந்த 3 ஊர்ல இருக்கு இல்லையா, எத்தியோப்பியா, ஜோர்டான்ல எல்லாம் கூட அந்த கையெழுத்து போட்டிருக்காங்க. அங்க இருக்க மாணவர்கள் ஓமன்லயும் போட்டிருக்காங்க. இங்க வந்து அந்த கல்ச்சரல் ரிலேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போறாங்க. இந்த மாதிரி நம்ம தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதி பாரெங்கும் இருக்கிறார்கள் தமிழர்கள். சிங்கப்பூர், மலேசியா,
எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. ஆமா. சோ இந்த ஊர்கள் எல்லாருமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலாச்சாரம் மூலியமா நம்ம ஒற்றுமை அடைவோம். அங்க இருந்து இங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடுக்கு வருவாங்க. இது மூலியமா நிறைய பிசினஸ் வாய்ப்புகளும் ஏற்படும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வரும். சோ இதெல்லாம் வந்து நம்ம வளர்ச்சியா தாராளமா பார்க்கலாம். இனி வரும் காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே தேசம், உன்னதமான தேசம், இத வந்து நம்ம வளர்ச்சி நோக்கி நம்ம கொண்டு போறோம் அப்படிங்கறத நம்ம தெளிவா பாக்குறோம். சார், இப்ப வருகின்ற 2026ல வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இதுல வந்து தமிழ்நாடுல வந்து அரசியல் எப்படி இருக்க போகுது? நிச்சயமா ஒரு புதிய தமிழக அரசியல் தான் இது. ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி வந்து ஒரு கட்சி, இரு கட்சி தான் இருப்பாங்க, திமுக அதிமுக. அவங்க வந்து ஒரு கூட்டணி எல்லாம் அமைப்பாங்க. இந்த கூட்டணியை வந்து பலப்படுத்திக்கிட்டு தேர்தல் காலத்தை மக்களை சந்திக்கும் போது அவங்க யாரு சிறப்பா ஆட்சி தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு வாக்களிப்பாங்க. ஆனா இந்த 2026 தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக வந்து விஜய் வந்து புதுசா ஒரு கட்சியை வந்து டிவிகே கட்சி ஓபன். ஆனா இந்த டிவிகே கட்சி இது வரைக்கும் எந்த தேர்தலுமே சந்திச்சதில்லை. அவங்களுக்கு இருக்கிற ஓட்டர்ஸ்லாம் ரசிகர்கள் தான். இந்த ரசிகர்கள் ஓட்டு எல்லாமே என்ன மாதிரி ஓட்டா மாறப்போகுது அப்படிங்கிற விஷயத்த பொறுத்து ஒரு 3 அணிகளா இது பிரிஞ்சு நின்றதுன்னா, அதாவது திமுக மற்றும் அவங்க கூட்டணி, அதிமுக பிஜேபியோட என்டிஏ அலைன்ஸ்ல இருக்காங்க, மற்றும் டிவிகே. இப்ப 3 முகமா இருக்கு. இந்த 3 முகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோட 3 முகம் படம் மாதிரி இருக்குது. இந்த 3 முகம் இருமுகமா மாறுமா, இல்ல 3 முகமாவே தேர்தலை சந்திக்குமா தமிழகம் அப்படிங்கறத நம்ம ஜனவரிக்கு மேலதான் பார்க்க முடியும். அது பார்த்த பிறகுதான் நம்ம கரெக்டான ஒரு எது எடுத்தாலுமே கை பிறந்தாதான் வழி, எல்லா கட்சிகளுக்குமே பிறக்கும் போல இருக்கு. சோ அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி விரிவா பேசுறதுதான் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சரி, இப்ப புதுச்சேரியில வந்து பாத்தீங்கன்னாக்கா வருகின்ற 2026 அரசியல் வந்து கூட்டணி எப்படி இருக்கும்? இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா பிஜேபியும் வந்து என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில தான் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. இது அப்படியே தொடருமா, இல்ல இது எப்படி இருக்கும் சார் புதுச்சேரியில? சார், மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் ஐயா ரங்கசாமி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க இன்டர்வியூல போய் பாத்தீங்கன்னா இது வந்து என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி என்டிஏ கூட்டணி தான் சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. இன்னைக்கு வந்து ஒரு பத்திரிகை செய்தியில கூட பார்த்தேன், யூடியூப்ல சோசியல் மீடியால வந்திருந்தது. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமசிவாயம் ஐயா அவர்கள் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து தெளிவா சொல்லியிருந்தாங்க, கூட்டணி தொடருமான்னு திரும்ப கேட்காதீங்க, என்ன கூட்டணி நடந்துகிட்டு இருக்கு, என்ஆர் காங்கிரஸும் பிஜேபி சேர்ந்த என்டிஏ கூட்டணி தான் நடந்துட்டு இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு, நீங்க இல்லாத கேள்வி எதுவும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, செய்தி போடுறதுக்காக, சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துறதுக்காக அப்படிங்கிறத சொன்னாங்க. என்னுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி வந்து இப்போ இருக்கிற கூட்டணி தான் எப்பவுமே இருக்குங்கிற மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா இதுல சிறப்பான ஆட்சி கொடுக்குறாங்க பாருங்க. சென்ட்ரல்ல எந்த கட்சி ஆட்சியில இருக்கோ அதே கட்சி தான் யூனியன் பிரதேசங்கள் ஆட்சியில இருக்கும் பொழுது, அந்த கூட்டணி தான் ஆட்சியில இருக்கும் பொழுதுதான் மக்களுக்கு வந்து சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த தங்கு தடையின்றி நடக்கும்ன்றத விட மத்திய அரசு வந்து அதுக்குன்னு வேற கட்சி இருக்குன்னா அவங்க தடையெல்லாம் செய்ய போறது இல்ல, எல்லாமே நல்லா நடக்கும். ஆனா அந்த செய்யற அந்த விஷயம் பணத்தை மட்டும் தான் அவங்க கொடுக்க முடியும். இப்ப இந்த ஃபண்டை வாங்கி செயல்படுத்தும் போது மாநிலத்துல வந்து எதிர்கட்சி ஆட்சிக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து முழுமையா செஞ்சா எங்க மத்திய அரசாங்கத்துக்கே பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்த அவங்க சொன்னக்காக வாய்ப்பு இருக்கு. இந்த அரசியல் போராட்டத்துக்கு நடுவே எதுக்கு மக்கள் வந்து பாதிக்கப்படணும்? அதனால வந்து மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் அரசாங்கம் அமையணும், கட்சிகளும் அதுக்காக தான் உழைக்கணும். அப்படி இருக்கும்போது புதுவை மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன்னா இந்த கூட்டணி தான் வந்து வெற்றி கூட்டணியாகவும் தோணுது. திருப்பி நான் சொல்ற மாதிரி தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கறத நான் இல்ல, புதுவை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஐயா ரங்கசாமி அவர்கள் கூட சொன்னாங்க, தைக்கு மேல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு பெரியவர், அதனால அவருடைய வார்த்தை எப்பயுமே பலிக்கும். அதனால நல்ல விஷயங்கள் தொடரும் அப்படிங்கறத நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம், உறுதியாகவும் எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாடுகள்ல தொடங்கி உள்நாடு வரைக்கும் அரசியல் மற்றும் ஒரு சில ஒப்பந்தங்கள் பற்றிலாம் வந்து இன்னும் தெளிவா நீங்க வந்து மக்களுக்கு எடுத்துரைச்சீங்க. இது போல நீங்க இன்னும் பல விஷயங்களை எங்களுக்கு வந்து மக்களுக்கு நீங்க தெளிவா சொல்லணும். எங்களோட இணைந்திருக்க மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க சார், நன்றிங்க சார், நன்றி. என் மீடியா நேயர்களே வணக்கம். இப்போ இது வரைக்கும் நீங்க பார்த்தோன்னா வெளிநாட்டு செய்திகளா இருக்கட்டும், உள்நாட்டு செய்திகளா இருக்கட்டும், வெளிநாட்டு இந்த ஒப்பந்தங்கள் பற்றியும் நீங்க தெரிஞ்சுக்கினீங்க. தெளிவா நம்ம நரேஷ்ராம் அவர்கள் வந்து உங்களுக்கு எடுத்துரைத்தாரு. இது போல நீங்க பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து நம்ம லிங்கை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க பல விஷயங்கள் தெரிஞ்சுன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.